ஒரு அழுவுற சத்தம். ஒரு பேபி அழுவுது, கத்தி கத்தி அழுவுது. ஹலோ, ஹாய், வணக்கம். இன்னொரு டே, இன்னொரு ஹாரர் ஸ்டாரி. இன்னைக்குள்ள ஸ்டாரி யார் பற்றி பார்த்தீங்கன்னா, பிரகாஷ்னு ஒரு பையனை பற்றி தான். பிரகாஷ் ஒரு 21 வயசு பையன். படிப்பை முடிச்சுட்டு வேலைக்கு போகாமல் ஊர் சுற்றிக்கிட்டு இருக்கிற பையன். ஸோ இவரோட டெய்லி ரூட்டீன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பகல் பூரா தூங்குறது, நைட் ஆனால் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கூட ஊர் சுற்றுறது. வழக்கம் போல் ஒரு நைட் அவர் ஃப்ரெண்டை மீட் பண்ண கிளம்பியிருக்காரு. நார்மலி அவர் வீட்டில் இருந்து அவர் எப்போதுமே போகிற மாமா கடைக்கு 10 நிமிஷம் தான் பிடிக்கும். ஸோ இவரோட மோட்டரை எடுத்துகிட்டு போயிருக்காரு. போகிற வழியில் திடீர்னு மோட்ரு டயர் எது மேலேயோ ஏற்றின மாதிரி இவருக்கு ஒரு ஃபீலிங் வந்திருக்கு. ஸோ என்ன பண்ணியிருக்காரு, மோட்டரை ஓரமாக நிப்பாட்டியிருக்காரு. அவர் மோட்ரு நிப்பாட்டி டயரெல்லாம் செக் பண்ணிவிட்டு, ஓகே மோட்டரும் ஓகே, டயரும் ஓகே, கிளம்பலாம் அப்படின்னு ஏந்திரிக்கும் போது அவர் முன்னுக்கு ஒரு வீடை பார்த்துருக்காரு. இவருக்கு திடீர்னு ஒரு யோசனை, நம்ம டெய்லி இந்த ரோட்டில் தான் பாஸ் பை பண்ணுறோம், இந்த வீடை நம்ம பார்த்ததே இல்லையே அப்படின்னு. அந்த வீடு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த வீடை சுற்றிலாம் ஃபுல்லாக ஒரு இருட்டு. ஆனால் ஒரே ஒரு ரூம் ஜன்னல்லேருந்து லைட் அடிக்குது. ஸோ இவர் அஸ்யூம் பண்ணுறாரு வீட்டு உள்ளுக்கு ஆள் இருக்காங்க அப்படின்னு. சரி நம்ம கிளம்புவோம் அப்படின்னு இவர் கிளம்புறாரு. திடீர்னு ஒரு அழுவுற சத்தம். ஒரு பேபி அழுவுது, கத்தி கத்தி அழுவுது. பிரகாஷ்க்கு ஒரு 2 மனசாக இருக்குது. உள்ளே போய் பார்க்கலாமா வேணாவா, ஏன் பேபி இவ்வளோ நேரம் அழுவுது அப்படின்னு. அந்த பேபி அழுவுற சத்தம் ரொம்ப அதிகமானோன்னே பிரகாஷ் பரவாயில்ல, என்ன தான் உள்ளுக்கு யார் இருக்கா போய் பார்க்கலான்னு போயிருக்காரு. ஸோ கதவை மெதுவாக தள்ளி உள்ளுக்கு போகிறாரு. வீட்டு உள்ளுக்கு சரியான இருட்டு. ஆனால் அந்த வெளியே லைட் அடிச்சிச்சில்ல, அந்த வெளிச்சம் வீட்டு உள்ளுக்கு இல்லை. இவர் திருப்பியும் வெளியே வந்து பார்க்குறாரு. வெளியே இருந்து பார்க்க அந்த வெளிச்சம் இருக்குது. திருப்பியும் வீட்டு உள்ளுக்கு வராரு, அந்த ரூம்பு இருட்டாக இருக்குது. உடனே பிரகாஷ் என்ன செய்கிறாருன்னா, அவரோட ஃபோனை எடுத்து டார்ச் லைட்டை தட்டி வீடை சுற்றி சுற்றி பார்க்குறாரு. அந்த அழுவுற சத்தம் எங்கேருந்து வருது, அந்த பேபி எங்கே இருக்குன்னு. இவரும் சுற்றி சுற்றி தேடி ஒன்றுமே இவர் கண்ணுக்கு மாட்டலை. ஓகே இங்கேருந்து வெளியாகும் அப்படின்னு வெளியாகும் போது செவத்தை பார்த்துக்கிட்டு ஒரு பொம்பளை நிற்கிது. அந்த பொம்பளை கையில் வந்து அந்த பேபி இருக்குது. அழுவுற சத்தம் வேகமாக இருக்குது, ஆனால் அந்த பேபி கண்ணை மூடி இருக்குது. அந்த பொம்பளையை பார்த்தோன்னே இவருக்கு சரியான பயம் வந்துருச்சு. அப்பையும் வந்துட்டு மனசை தைரியமாக ஆக்கிட்டு இவர் கேட்டிருக்காரு, இருட்டான வீட்டில் நீங்கள் இங்கே என்னம்மா பண்ணுறீங்க பிள்ளைய வச்சுக்கிட்டு, ஏம்மா இங்கே வந்தீங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. அந்த பொம்பளை ரொம்ப மெதுவாக அவரை பார்க்க திரும்பினுச்சான். திரும்பின பொம்பளையை பார்த்து பிரகாஷ் வாவ் அப்படின்னு இருக்காரு. ஏன்னா அவங்களுக்கு அவ்வளோ அழகான ஒரு ஃபேஸ். அவ்வளோ அழகான ஃபேஸை பார்த்துட்டு அப்படியே கீழே பார்த்தாரா, அந்த பொம்பளை வயிறு ஃபுல்லாக ஓட்டையாக இருக்கான். இந்த சைடில் இருந்து பார்த்தா அந்த சைடு தெரியுதா, அந்த அளவுக்கு ஒரு ஓட்டை. இதை பார்த்த பிரகாஷ் வேகமாக அந்த வீட்டை விட்டு ஓடி போயிருக்காரு. அவ்வளோ வேகமாக போய் சீக்கிரமாக அந்த மாமா கடைக்கு போயிட்டாரு. மாமா கடையில் அவங்க ஃப்ரெண்ட்லாம் வெயிட் பண்ணுறாங்களே, அங்கே போயிட்டு சொல்கிறாரு, இந்த மாதிரி அங்கே ஒரு வீடு இருந்துச்சுடா, நான் வீட்டுக்கு போனேன் இப்படின்னு A to Z அவங்க ஃப்ரெண்ட்கிட்ட எல்லா கதையும் சொல்கிறாரு. அப்போ அவர் ஃப்ரெண்ட் ஒருத்தர் சொல்கிறாரு, அந்த இடத்துல எந்த வீடும் இல்லையே அப்படின்னு சொல்கிறாரு. இன்னொரு ஃப்ரெண்ட் சொல்கிறாரு, இல்லை அங்கே வீடு இருந்துச்சு ஆனால் இப்போது இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ பிரகாஷ் சொல்கிறாரு, பரவாயில்ல எதாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் 4 பேர் என் கூட வாங்க, நம்ம போய் மோட்டரை மட்டும் எடுத்துகிட்டு வந்துடுவோம், ஏன்னா என் மோட்டரை அங்கே நான் போட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்னு. அப்போ அந்த 5 பேரும் கிளம்பி போயிருக்காங்க இவரோட மோட்டரை எடுத்துகிட்டு வர்றதுக்கு. அந்த இடத்துல பார்த்தா அந்த போட்ட மோட்ரு அங்கேயே தான் இருக்குது. ஆனால் அவர் முன்னுக்கு வந்து இருந்த வீடு இல்லை. அந்த இடத்துல ஏற்கனவே ஒரு வீடு இருந்து, அந்த வீடு வந்து பலகை வீடு, ஆனால் என்னை சாப்பிட்டா அப்படியே உளுந்துருமே, அந்த மாதிரி ஒரு தாப்பா மட்டும்தான் இருக்குது. அந்த வீடு வந்து ப்ராப்பராக இல்லை. பிரகாஷ் பார்த்த வீடோ அவர் வீட்டு உள்ளுக்கு போனதோ எதுவுமே அந்த இடத்துல இல்லை. வெறும் ஒரு வீடு இருந்த தாப்பா மட்டும்தான் அந்த இடத்துல இருக்குது.
அதுக்கப்புறம் அவங்க மோட்டரை எடுத்துகிட்டு திருப்பியும் மாமா கடைக்கே போயிருக்காங்க. அங்கே கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா பிரகாஷ்க்கு வந்து என்ன நடந்துச்சு, எதை பார்த்தோம் அப்படின்னு டைஜஸ்ட் பண்ணுறதுக்கே கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. அப்புறம்தான் அந்த 4 பேரில் ஒரு ஃப்ரெண்டு என்ன சொன்னாங்கன்னா, அவர் பார்த்தது வந்து சுண்டல் போலும். அது மட்டும் இல்லாமல் அன்னைக்கு பிரகாஷ்க்கு நடந்தது அது வாட்டி இல்லை. ஏற்கனவே அந்த கம்பவுண்டில் உள்ள 2-3 பேருக்கு அந்த விஷயம் நடந்திருக்கு. அந்த இன்சிடெண்ட்க்கு அப்புறம் பிரகாஷ் நைட்டு வெளியாகிறதே குறைச்சிட்டாரு. வெளியே ஆனாலும் அந்த பாதையில் போக மாட்டார். அது பேர் சொன்னல, அது வந்து உண்மையாகவே அப்படி தான் இருக்குமா. அவங்க என்னன்னா பேபி பிறக்கும் போது அவங்க வந்து இறந்து போயிடுவாங்க. ஸோ பேபி என்ன செய்யும்னா வயிற்றை கிழிச்சிக்கிட்டு வெளியாகுமா. அதனால தான் அவங்க வயிற்றில் அந்த ஹோல் இருக்கும் அப்படின்னு ஒரு ஸ்டாரி. இன்றைக்கி இவங்கள பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த கதையை கேட்டாச்சு. அடுத்த வாட்டி வேறு கதையோட வரேன். பாய்.